அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்டர் மதன் பேசுகிறேன். சென்னை அமைந்தகரையிலிருந்து ஆரம்பித்து அமெரிக்கா வரைக்கும் நமது தென்னிந்திய திரையுலக மகா திரு ரஜினிகாந்திலிருந்து ஆரம்பித்து விராட் கோலி, அப்படியே சென்று அமெரிக்க ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் பாக்ஸ் வரைக்கும் எல்லோரும் பிரபலமாக பேசப்படுகிற ஒரு ஜீவன். அவர் என்ன தெய்வமா, இல்லை பெரிய மந்திரவாதியா, இல்லை பெரிய இசைக்கலைஞரா? அவர் யார்? அவரையே இந்த உலகமே போற்றி புகழுது, அவரையே எல்லோரும் பின்பற்றுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவர் தாங்க நமது பாபாஜி. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகில் உள்ள திருப்பனங்காடு என்ற ஊரில் திரு பாபாஜி ஐயா அவர்களுக்கு ஆலயம் நிறுவப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த உலகமே அவரை நாடி வந்து அவரோட ஆசீர்வாதம் பெற்று செல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். விரிவாக கேளுங்க. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரம் அருகில் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் மகா அவதார் பாபாஜி அவர்கள் பிறக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் நாகராஜன். இவருடைய தாயார் தகப்பனார் இருவரும் நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்களா தெரிவிக்கப்படுறாங்க. இவர் இயற்கையிலேயே அதிக ஞானம் அறிவும் பெற்ற சிறுவனாக இவர் வளர்ந்து வருகிறார். அவ்வாறு வளர்ந்து வரும் வேளையில் 4 வயது இருக்கும். அப்போ அவங்களோட இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது. அந்த சுப நிகழ்ச்சியையொட்டி நிறைய பலகாரங்கள் பழ வகைகள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அவரோட தாயார் தகப்பனார் இருவரும் வெளியில் சென்றிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பலகாரங்கள் பழ வகைகளெல்லாம் கண்கொண்டு பார்க்குறாரு. அதில் இருக்கிறதுலையே பெரிய பழம் பலாப்பழம். அந்த பழத்தை எடுத்து இவர் என்ன பண்ணுறாரு, முழுவதுமாக அந்த பலாச்சுளைகள் அனைத்தையும் இவரே தின்று தீர்த்து விடுகிறார். திடீரென்று வந்த அவரோட தாயார் தகப்பனார் இருவரும் பார்த்த உடனே பயந்துடுறாங்க. பயந்து மனதுக்குள்ளே பெரும் அச்சத்தோட பிள்ளைக்கு ஏதாவது ஆகிட போகுது, பெற்றவங்க இல்லையா, பதற்றத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அந்த சிறு குழந்தைய 4 வயது சிறுவனை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, துன்புறுத்துறாங்க. ஒரு ஆடையை கிழிச்சு அவரோட வாயில் சுருட்டி திரிச்சிடுறாங்க. அப்போவும் அவர் அழுவலையா, முறைக்கலை. 4 வயது சிறுவன் இல்லைங்களா, திட்டல. அவர் பெருந்தன்மையோடு அவங்க தாய் தகப்பனை மன்னிக்கிறதா அவரோட பார்வையில் இருக்கிற தீட்சண்யம் தெரிகிறதா சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. பிறகு அவங்க ஊரில் ஒரு பெரிய திருவிழா வருது. அந்த ஆலய திருவிழாவுக்கு இந்த நாகராஜ் ஐயாவை அழைச்சிட்டு போகிறாங்க. கவனக்குறைவால் அவங்க பெற்றவங்க அங்கே இங்கே விழா கோலத்தை பார்த்து கொண்டு இருக்கும் வேளையில் யாரோ ஒரு கல்வன், ஒரு 5 வயது முதல் 8 வயதுக்குள்ளே இருக்கிற இந்த சிறுவனை கடத்தி சென்று மேற்கு வங்காளத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்கிட்ட விற்றுடுறாங்க. அப்படி விற்ற இந்த சிறுவன் அவங்கக்கிட்ட அடிமை வேலை செய்கிறாரு. மிகுந்த நற்பண்புகளோட, நல்ல சிறப்பு அம்சங்களோட, நல்ல பார்வை தீட்சண்யத்தோட இந்த குழந்தை வளர்ந்து வர்றதை அவரை அடிமை கொண்ட அந்த பணக்காரர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அப்பப்போ இவரை உற்று நோக்கி, இந்த குழந்தை கண்ணில் ஏதோ ஒரு தீட்சண்யம் தெரியுது, ஏதோ ஒரு இயற்கை ரூபமான சிறப்பம்சம் தெரியுதுன்னு அவங்க மனைவி கிட்ட அந்த செல்வந்தர் சொல்கிறாரு. சரி, என்னங்க பண்ணலான்னு அவங்க மனைவியும் இவரும் பேசிக்கிறாங்க. சிறுவன் நாகராஜனை அழைச்சி, அப்பா, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பரிசு கொடுக்கணும்னு இருக்கிறோம், ஏதாவது வேணும்னா கேளுப்பா அப்படின்னு நாகராஜன் கிட்ட அந்த செல்வந்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த நாகராஜன் ஐயா சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், இவ்வளோ காலம் நான் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துக்கிட்டேன், எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னை வெளியில் அனுப்பிவிடுங்க, நான் எங்காவது சென்று பழிச்சிக்கிறேன், எனக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டமாக இருக்குது, பல்வேறு குருமார்கள்லாம் இந்த பக்கம் அடிக்கடி செல்வதை நான் பார்க்குறேன், நான் அவர்களோடவே சென்று சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு பணியோட. அவங்களும் இவர் மேலே கொண்ட பாசத்தின் காரணமாக அவரை அனுப்பி வச்சிடுறாங்க. அதன் பிறகு இவர் நிறைய ஞானிகள், மகான்கள், பெரிய பெரிய குருமார்களோட சேர்ந்து இவர் பிரயாணம் பண்ணுறாரு. அதற்கப்புறம் இவருக்கு சுமார் 11 வயது இருக்கும். இலங்கையில் இருக்கிற கதிர்காமம் என்ற ஊரில் முருகரோட ஆலயம் நிறுவப்பட்டிருக்கு. அங்கு செல்கிறாரு. அங்கே அனைத்து மதத்தினரும் அந்த முருகரை வழிபட வருவாங்க.
அங்கே வந்து கோல்டு பிளேட்டில் இருக்கிற மிஸ்டிக் எந்திரம் மட்டும்தான் இருக்கும், முருகரோட சிலை இருக்காது. இந்த ஆலயத்தை நிறுவியவர் போகர் சித்தர்னு தெரிவிக்கப்படுது. 5th செஞ்சுரியில் புக்தர் வந்து இவரை பற்றி முன்கூட்டியே தெரிவிச்சிருக்கிறாரு. சுமார் 800 ஆண்டுகளுக்கு பிறகு நாகா என்பவர் பூமியில் பிறப்பார். இவர் வந்து கிருஷ்ணரோட குவாலிட்டி, அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால கிருஷ்ணரோட குவாலிட்டி இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இவர் கார்த்திகை மாதம் பிறக்கிறதுனால முருகரோட அருளும் இவருக்கு இருக்கும்னு முன்கூட்டியே தெரிவித்து வச்சிருக்கிறாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அங்கே திருமூலரின் சொரூப சமாதி நிறுவப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்தில் 21,600 டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம 21,600 சுவாசத்தை குறிக்குது. அதில் 72,000 கோல்டு நைல்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம 72,000 நாடி நரம்புகளை குறிக்கிறது. கதிர்காமம் சென்று வந்த பிறகு இவர் ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து 6 மாத காலம் சுய பிரார்த்தனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் தியானம், கிரியா, யோகம், தவம் முதலியவற்றில் சிறந்து விளங்குகிறார். அன்னிபெர்சன்ட் அம்மையார் வந்து இவரை ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் அப்படின்னு தெரியப்படுத்துகிறாங்க. இவர் இறப்பை வென்றவர் என்று கருதப்படுகிறது. கொங்கண சித்தர், இடைக்காடர், கருவூரார் இவர்கள் எல்லாம் பாபாஜியோட உடன் இருந்ததாக தெரிவிக்கிறாங்க. 18 சித்தர்களுள் மிகச்சிறந்த சித்தரான போகர் சித்தர் வந்து இவருக்கு குருவாக இருந்து இவருக்கு ஞான திருஷ்டி வழங்கியிருந்தா தெரிவிச்சிருக்காங்க. கடைசியில் குற்றாலத்திற்கு சென்று அகத்தியரை தரிசிக்குமாறு போகர் அவங்க பாபாஜியை அனுப்பி வச்சதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இவர் வந்து இமயமலை நோக்கி சென்றதா சரித்திரம் இருக்குது. இன்றும் இமயமலையில் பாபாஜி அவர்கள் சூட்சம ரீதியாகவும் நேரடியாகவும் காட்சி தருவதாக அனைவரும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இறுதியில் இவர் 16 முதல் 18 வயதிற்குள் சர்விகல்ப சமாதி நிலை அடைந்ததாக கூறப்படுகிறது. மார்ஷல் கோவிந்தன் என்பவர் முதலில் பாபாஜியை பற்றி புத்தகமாக வெளியிடுகிறார். யோகி ராமையா, நீலகண்டன் என்பவர்கள் பாபாஜியின் இடத்தில் சூட்சம ரீதியாக கிரியாயோகம் கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. 1970 முதல் 88 வருடம் வரை 28 ஆண்டு காலம் ராமையா, நீலகண்டன், கோவிந்தன் ஆகிய மூவர்கள் உலகம் முழுவதும் பாபாஜியினோட பேரொருளை பரப்புகிறார்கள். பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் அனைவரையும் இமயமலையில் உள்ள சித்தாசிரமம் என்ற இடத்தில் பாபாஜியுடன் சேர்த்து காணலாம் என்று மூத்தோர்கள் தெரிவிக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் இவருக்கு லாமா பாபாஜி, ஹரியகன் பாபாஜி, ஹைடகன் பாபாஜி, நைடால் பாபாஜி என்று பல்வேறு பெயர்கள் கொண்டு இவரை அழைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இவர் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் நமது தமிழ் மண்ணிற்கு மட்டும்தான் சொந்தம். இவரை சிவனோட மறு உருவம் என்றும் அழைக்கிறார்கள். இவர் தெரிவித்த இந்த கிரியா யோக விஞ்ஞான முறையை இந்த உலகம் முழுவதும் கையாண்டு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு சிறப்பு அம்சங்களை உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், வாழ்வு ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் முறையான பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைகிறார்கள். கிரிக்கெட் வீரர் விராட் கோலியில் ஆரம்பித்து தமிழ் திரையுலக மகான் ரஜினிகாந்த் வரையிலும் பல்வேறு அறிவியல் வல்லுநர்கள் முதல் ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் வரை பாபாஜி தமிழகத்தில் உலா வந்ததும் உண்மை, இமயமலையில் வசிப்பதும் உண்மை என்று உலகம் முழுக்க தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாபாஜி அவர்கள் இமயமலையில் வாழ்ந்து கொண்டு இந்த கிரியா யோக பயிற்சி விஞ்ஞானம் அனைத்து தர மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று லாஹிரி மகாசாயர் என்ற ஒரு சம்சாரி பேரம் பேத்தி எடுத்தவங்க அவருக்கு இந்த கிரியா யோகத்தை போதிக்கிறார். அதன் பிறகு லாஹரி மகாசாயர் என்பவர் யுக்தேஸ்வர் கிரிக்கு இந்த கிரியா யோகத்தை போதிக்கிறாங்க. யுக்தேஸ்வர் கிரி ஐயாவிடமிருந்து யோகானந்த பரமஹம்சருக்கு இந்த கிரியா யோகம் தெரிவிக்கப்படுது. இந்த கிரியா யோகத்தை முறையாக பயிற்சி பெற்று முதலில் புத்தகமாக பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். இந்த பாபாஜியோட கிரியா யோகத்தை அமெரிக்கா முழுவதும் பரப்பியவரும் இந்த யோகானந்த பரமஹம்சர் தான். இந்த மகா அவதார் பாபாஜி அருளிய பொக்கிஷமாக கருதக்கூடிய கிரியா யோகத்தை யோகதா சத்சங்கா சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப்போடு இணைந்து உலக மக்களுக்கு நல்ல முறையில்
பயிற்சி அளித்து வருகிறார்கள். அதன் பிறகு அதைவிட மிகச்சிறந்த முறையில் பிராமண புரோகிதர்கள் தனக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த கிரியா யோகத்தை இன்று மனமுகந்து உலக மக்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி அளித்து வருகிறார்கள். நாமும் அவர்களிடமிருந்து பயிற்சி பெற்று திரு மகா அவதார் பாபாஜி அவர்களின் ஆசியை பெறுவோம் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டு, திருவாளர் மகா அவதார் பாபாஜியின் சூட்சும ரீதியான காட்சியை நாமும் கண்டுகளித்து அவரின் நல்லாசியுடன் கிரியா யோகத்தை நன்கு பயிற்சி பெற்று நாமும் பயனடைவோம் என்று பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.